ஹாய் ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ட்ரிம் எக்ஸ்டென்ட் இதை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்லட் சாம்ஃபர் பிளெண்ட் கட்ஸ் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்லட்டை பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இதையே நான் காப்பி பண்ணி இன்னொரு ரெக்டாங்கிள் பக்கத்தில் வரைஞ்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிலைன். ஸோ நம்ம முன்னாடி இதுலேயே பார்த்தோம் நம்ம இந்த ரெக்டாங்கிள் இந்த லைனு இந்த எக்ஸகன்னு எங்கே இருக்குது செகண்ட் பாலிகன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிலைனில் வரும் எல்லாமே. இதை நான் ஒன்று மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணி சிங்கிள் லைனாக மாற்றிக்கிறேன். எக்ஸ்போர்ட் கமெண்ட் செலக்ட் பண்ணி இப்போ நான் இதில் கிளிக் பண்ணுற மாதிரிங்க, இது சிங்கிள் லைனாக இருக்கும், இது பாலிலைனாக இருக்கும். ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இப்போ புரியும். இப்போ இதில் யூஸ் பண்ணி ஃபில்லட் அப்ளை பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத டிஃப்ரென்ஸை காட்டுறேன் நான். நான் இப்போ ஃபில்லட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணது கீழே பாருங்கள், செலக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆர் அண்டோ பாலிலைன் ரேடியஸ் ஸ்ட்ரிங் மல்டிபிள் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் வரும். நம்ம ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்காக எதனா செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த லைனை ஃபில்லட் பண்ண போகிறோமோ இதை வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஜெக்ட் நான் இதை வச்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஃபார்ம் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியஸ் வேல்யூ கொடுக்கல, அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ரேடியஸும் இந்த கார்னரில் ஃபார்ம் ஆகலை. நான் இப்போ ரேடியஸ் வேல்யூ கொடுத்து நான் வேல்யூ கொடுத்து என்டர் பண்ணுறேன். இப்போ ஃபில்லட் ஃபார்ம் ஆகும் பாருங்கள். நான் ஃபில்லட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரேடியஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே கீழே இருக்குது பாருங்கள், அண்டோ பாலிலைன் ரேடியஸ். ரேடியஸ் கொடுத்துட்டு நம்ம கிளிக் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ரேடியஸ்க்கு 6 கொடுத்து என்டர் பண்ணுறேன். கொடுத்தோடனே ஃபில்லட்டோட ரேடியஸ் கேட்குது. நான் ஃபில்லட்டோட ரேடியஸ்க்கு ஒரு 5 கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது. இதை ஃபஸ்ட் ஆப்ஜெக்டாகவும் இதை செகண்ட் ஆப்ஜெக்டாகவும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ கொடுத்தோடனே பாருங்கள், அந்த 5 mm பார்த்தீங்கன்னா ஃபில்லட் அடித்து அப்படியே இதுவாக இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் நம்மளால் பண்ண முடியுது. மறுபடியும் ஃபில்லட் கமெண்ட் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டு செகண்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன். மறுபடியும் நம்ம ஸ்பேஸ் கொடுத்து மறுபடியும் நம்மளால் அந்த கமெண்ட்டுக்கு மறுபடியும் செலக்ட் பண்ணி தான் இது பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தடையும் ஸ்பேஸ் கொடுத்து இந்த மாதிரி ஃபில்லட்டை ஒவ்வொரு தடையும் கார்னரில் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஒரு ஆப்ஷனு. நான் அந்த ஃபில்லட்லாம் மறுபடியும் கண்ட்ரோல் செட் கொடுத்து ரெக்டாங்கிளாக மாற்றிடுறேன். இப்போ நான் மறுபடியும் ரெக்டாங்கிளாக மாற்றிட்டேன். இந்த ஃபில்லட்லேயே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் ஃபில்லட் கமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். மல்டிபிளுக்கு எம் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணதும் இப்போ நம்ம ரேடியஸ் கொடுத்துக்கலாம் இதில். ரேடியஸ் கொடுத்து ஃபில்லட் ரேடியஸ் ஒரு 10 கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் இங்கே ஒரு கார்னர் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அந்த கர்சர் பார்த்தீங்கன்னா பார் அப்படியே மாறாமல் அப்படியே இருப்பார். நான் ஃபஸ்ட்டு ரேடியஸ் மட்டும் கொடுத்து பண்ணேன். அந்த கர்சர் பார் ஒரு டைம் போயிடுச்சு. ஆனால் மல்டிபிள்ன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை தடவை வேணாலும் கிளிக் பண்ணலாம். நம்ம எக்ஸ்கேப் இல்லை என்ட்ரு கொடுக்குற வரைக்கும் நம்ம எத்தனை தடவை வச்சு கிளிக் பண்ணலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மல்டிபிள்ன்ற ஆப்ஷன். இந்த கர்சர் பார் போகாது. நம்ம ட்ராயிங்கை ஃபுல்லாக முடிச்சிடலாம் இதை வச்சு ஈஸியாக. இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ தான் போச்சு. இந்த ஃபில்லட் ஆப்ஷனை இப்படியும் யூஸ் பண்ணலாம் மல்டிபிள் ஆப்ஷன் வச்சு. இதுலேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லட்லேயே பார்த்தீங்கன்னா பாலிலைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பாலிலைன்ற ஆப்ஷன் எதில் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்டாங்கிள் வரைஞ்சோம் பார்த்தீங்களா. நான் இந்த ஆப்ஜெக்ட் மேலே கிளிக் பண்ணுறேன். சரிங்க. இதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். எக்ஸ்ப்ளோர் பண்ண போனதுனால இது பாலிலைன் லைனாக மாறிச்சு. ஆனால் இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா அது காட்டு பாருங்கள் கீழே பாலிலைன்டு. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அதனால் இது பாலிலைனாக இருக்குது. இந்த ஃபில்லட் கமெண்ட் நம்ம பாலிலைன் இதில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதில் யூஸ் பண்ண முடியாது. இதில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். நான் ஃபில்லட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதும் பாருங்க கீழே பாலிலைன் வருது. பாலிலைனுக்கு பி கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணதும் செலக்ட் 2D பாலிலைன் ஆர் ரேடியஸ் கேட்குது. நம்ம ரேடியஸ் தான் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. ரேடியஸ்க்கு 6 கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ரேடியஸ் 10 இருக்குது. நான் அதே வச்சு என்ட்ரு கொடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போ நான் வந்து 2Dக்கு செலக்டில் பாலிலைன் செலக்ட் பண்ண சொல்லுது. இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்க ஒரே கிளிக் தான் பண்ணேன். ஸோ அந்த 10க்கு ஃபில்லட் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலிலைனில் இருக்கும்போது தான் பண்ண முடியும். ஸோ நார்மலாக ஒரு லைனாக இருந்துச்சுன்னா நம்மளால் அதை பண்ண முடியாது. ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ இதை வச்சு ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதிலே சாம்பர் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபில்லட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அது பார்த்துட்டு நம்ம சாம்பர் போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு 2 லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு லைன் வரைஞ்சி ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சில ட்ராயிங்கில் இந்த மாதிரி ஸ்லாட்டு மாதிரி இருக்கும். ஸோ ஆர்க்கு க்ளோஸ் பண்ணி ஸோ இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று. ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம்னா சர்க்கிள் வரைஞ்சி ஸோ 2 பாயிண்ட் சர்க்கிள் வச்சு இந்த பக்கம் வரைஞ்சி இந்த சைட் ட்ரிம் பண்ணுவோம். ஸோ அப்படியும் பண்ணலாம். ஸோ இல்லை ஆர்க்கு வச்சு இந்த பாயிண்ட்டும் செலக்ட் பண்ணி இந்த பாயிண்ட்டும் செலக்ட் பண்ணி நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த மாதிரி பாயிண்ட் வச்சு நம்ம கொடுத்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதே பார்த்தீங்கன்னா ஃபில்லட்லேயே நம்ம இது மாதிரி இந்த கேர்வை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம் நம்ம. ஸோ ஃபில்லட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஸோ நான் ரேடியஸ்லாம் எதுவுமே கொடுக்க தேவையில்ல இதுக்கு. ஸோ நம்ம இது ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டு ஸோ செகண்ட் ஆப்ஜெக்ட் ஸோ கிளிக் பண்ணால் போதும். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற கேப்பு ரேடியஸ் அதுவே எடுத்துக்கும். ஸோ இது ரொம்ப அட்வான்டேஜான ஒரு இது. ஸோ நான் இதே மாதிரி இதெல்லாம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்காக நம்ம வந்து சர்க்கிள் வரைஞ்சி ஸோ ட்ரிம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ ஒரு ஆர்க்கும் வரைஞ்சி டைம் வேஸ்ட் பண்ணுறது. ஸோ இதை ஃபில்லட் ஆப்ஷன் வச்சு யூஸ் பண்ணி சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம். ஸோ அடுத்து நம்ம இப்போ சாம்பருக்கு போவோம். ஸோ சாம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கு. ஸோ ஒன்று பாலிலைனு, ஸோ இன்னொன்று வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் வந்து லைனாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாம்பர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்ப்போம். நம்ம சாம்பர் கமாண்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ சாம்பர்லேயே பார்த்தீங்கன்னா கீழே அண்டோ பாலிலைன் டிஸ்டன்ஸ் ஆங்கிள் ட்ரிம் மெத்தட் மல்டிபிள் ஸோ அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பாலிலைன் டிஸ்டன்ஸ் ஆங்கிள். ஸோ இது 3 பற்றி மட்டும் தான் நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாலிலைன் மல்டிபிள் ஸோ இந்த ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்லட்லேயே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் ஸோ அந்த 2 ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். ஸோ பாலிலைன் பார்த்தீங்கன்னா பாலிலைன் வச்சு ஸோ ஃபில்லட் பார்த்தீங்கன்னா ஒரே கிளிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ஃபில்லட் அடிப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாலிலைன் யூஸ் பண்ணி ஸோ நம்ம ஒரே கிளிக்கில் பார்த்தீங்கன்னா சாம்பர் அடிக்க முடியும். ஸோ மல்டிபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்டன்ஸ் ஆங்கிள் கொடுத்து ஸோ நம்ம ஒவ்வொரு தடையும் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாலிலைனை வச்சு ஸோ இந்த பாலிலைனில் எப்படி ஒரே கிளிக் பண்ணி ஸோ சாம்பர் கொண்டு வருது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ நான் இப்போ பாலிலைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதிலே டிஸ்டன்ஸ் ஆங்கிள் மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம இதில் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஆங்கிள் தான் யூஸ் பண்ணணும். டிஸ்டன்ஸ் கொடுத்து வரையுது பார்த்தீங்கன்னா 1 டிஸ்டன்ஸ் 2 டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாம்பருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு, செகண்ட் சாம்பருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு. ஸோ ஆங்கிள் இது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஆங்கிளை வச்சு நம்ம சாம்பர் அடிக்கிறது. ஸோ அப்படி வரும். ஸோ அதில் 2 மெத்தடையும் பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ டிஸ்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சாம்பர் டிஸ்டன்ஸுக்கு நான் ஒரு 5 கொடுத்துக்கிறேன். 5 கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் டிஸ்டன்ஸ் சாம்பருக்கு 5 கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ செலக்ட் 2D பாலிலைன் கேட்குது. ஸோ இப்போ நான் வந்து பாலிலைனை செலக்ட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ நான் கிளிக் பண்ணல, வெத்துன்னு போய் வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பர் அடிச்சு அதே காட்டுது. ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த சாம்பர் 5க்கு பார்த்தீங்கன்னா அந்த பாலிலைன் ஃபுல்லாகவே சாம்பர் அடிச்சிருக்கும். ஸோ இதை நம்ம ஃபில்லட்லேயே பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் கான்செப்ட் இது. ஸோ அடுத்து பாலிலைனில் ஆங்கிள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்ப்போம். ஸோ பாலிலைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆங்கிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு சாம்பர் லென்த் ஆன் த ஃபஸ்ட் லைன் கேட்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் சாம்பர் லென்த்து மட்டும் கேட்கும். இதுக்கு மட்டும் நீங்கள் லென்த்து கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு மட்டும். நான் ஒரு 5 இல்லை ஒரு 6 ஸோ ஒரு 10 கூட கொடுத்துக்கிறேன். அந்த 10 லென்த்துக்கு ஸோ ஆங்கிள் கேட்கும். ஸோ எந்த டிகிரி ஆங்கிளில் வந்து இந்த சாம்பர் ஃபார்ம் ஆகணும். ஸோ நான் ஒரு 45 கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் 2D பாலிலைனை செலக்ட் பண்ணுறேன் பாருங்க. செலக்ட் பண்ணதும் பாருங்கள். ஸோ அந்த சாம்பர் டிஸ்டன்ஸுக்கு அந்த ஆங்கிளுக்கும் கரெக்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இப்படி நம்ம ஈஸியாக ஒரே கிளிக்கில் பார்த்தீங்கன்னா ஆங்கிளை வச்சு நம்ம ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி முடிச்சிக்கலாம். ஸோ இதிலே தனித்தனியாக டிஸ்டன்ஸ் இருக்குது சாம்பர் இருக்குன்னா ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் கிளிக் பண்ணி ஸோ அதுக்கு நம்ம தனியாக வரையணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஆங்கிள் ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வரையலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஆங்கிள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக லைன்லேயே நம்ம வரையலாம். ஸோ பாலிலைன் வச்சு பண்ணுறதால நம்ம ஒரே கிளிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடிச்சிடலாம் வேலையை சீக்கிரமாக.
ஸோ இதிலே நம்ம கடைசியாக மல்டிபிள்ன்ற ஆப்ஷனை பார்ப்போம். ஸோ மல்டிபிள்ன்ற ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஸ்டன்ஸ் ஆங்கிள், ஸோ இது 2 கொடுத்து நம்ம வரையும்போது ஒவ்வொரு தடையும் நம்ம கிளிக் பண்ணி ஸோ மறுபடியும் கமாண்டு போயிட்டு மறுபடியும் வர மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம மல்டிபிள் செலக்ட் பண்ணி டிஸ்டன்ஸ் ஆங்கிள் கொடுத்தீங்கன்னா நம்ம எத்தனை தடவை கிளிக் பண்ணி ஸோ அந்த சாம்பரோ இல்லை ஆங்கிளுக்கோ அந்த இதுக்கு ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதனால் நான் மல்டிபிள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஆங்கிள் இல்லை டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்டன்ஸில் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் டிஸ்டன்ஸ் சாம்பருக்கு ஒரு 10, செகண்ட் டிஸ்டன்ஸ் சாம்பருக்கு ஒரு 10 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கிறதால ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த கர்சர் பார் போல் ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளிக் பண்ணி சாம்பர் அடிக்கலாம். ஸோ இங்கே ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் ஆப்ஷன் வச்சு நம்ம சாம்பர் ஈஸியாக அடிச்சிக்கலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நான் ஆங்கிள் வச்சு பண்ணுறேன். ஸோ சாம்பர் கமாண்டை செலக்ட் பண்ணிட்டு ஸோ மல்டிபிள் ஆப்ஷனில் இப்போ ஆங்கிள் யூஸ் பண்ணுறோம். ஆங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு லென்த்து ஒரு சைடு ஆங்கிள் வரும். ஸோ ஒரு சைடு நான் ஒரு 10 கொடுத்துக்கிறேன். ஸோ ஆங்கிள் ஒரு 45 இல்லை 40 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ மல்டிபிள் ஆப்ஷன் வச்சு நம்ம அப்படியே சாம்பர் அடிச்சிக்க வேண்டியதான். ஸோ இப்படியும் பண்ணலாம். ஸோ நம்ம பாலிலைனை வச்சு ஒரே கிளிக்கில் பண்ணி கொஞ்சம் வேலை ஈஸியாகவும் முடியலாம். ஸோ டிராயிங்க்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே ஸோ அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கடைசியாக இதில் பார்த்தீங்கன்னா பிளெண்ட் கர்வ்ஸ் அதை பற்றி பார்ப்போம். ஸோ பிளெண்ட் கர்வ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 லைனை வரைகிறேன். ஸோ லைன் கமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இப்படி ஒரு லைனு, ஸோ இப்படி ஒரு லைனு. ஸோ இப்போ நான் பிளெண்ட் கர்வ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஸோ நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்க்கு கர்வ் ஃபார்ம் ஆகாது. ஸோ நம்ம கார்னரில் தான் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம கார்னரில் தான் கிளிக் பண்ணணும். ஸோ அப்படி கிளிக் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளெண்ட் கர்வ் ஃபார்ம் ஆகும். ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு இந்த ஒரு ஆப்ஜெக்டையும் இதை ஒரு ஆப்ஜெக்டையும் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக கர்வ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் இந்த பிளெண்ட் கர்வ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதே இது வந்து நம்ம ஸ்பைலைன்லேயும் வச்சு வரையலாம். ஸோ ஸ்பைலைன் செலக்ட் பண்ணி நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்பைலைன் பார்த்தீங்கன்னா பாதியில் நிற்குது. ஸோ இதில் வந்து நம்ம பிளெண்ட் கர்வ் கொடுத்து ஸோ இது ஒரு ஆப்ஜெக்டாகவும் செலக்ட் பண்ணி இது ஒரு ஆப்ஜெக்டாகவும் செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா பிளெண்ட் கர்வ் யூஸ் பண்ணணும். ஸோ இது மேக்ஸிமம் மெக்கானிக்கல் டிராயிங் யூஸ் ஆகுது, சிவில் டிராயிங் யூஸ் ஆகுது. ஸோ தேவைப்படுற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.